கட்சிகள் திமுக பத்தி தலைவர்களை பத்தி பேசியாச்சு, அதிமுக பத்தி பேசியாச்சு, நாம் தமிழரை பத்தியும் பேசியாச்சு. அடுத்து யாரு பேச போறோம்? அந்த கட்சியினுடைய தலைவர் யாரு? டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் வருகை, அவங்க சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போது, எப்படி இருக்கும்? கண்டிப்பா தமிழகத்துல ஒரு மாற்றம் வேணும்னா அவங்களுக்கான வாய்ப்பும் கொடுக்கணும் நம்ம. அதுக்கப்புறமேட்டுல வந்துட்டு இப்ப இருக்க மாணவர்கள் இடையில அரசியலுக்கான அந்த நாலேஜ் வந்து இவங்க மூலியமா தான் என்ன பொறுத்தவரையில எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாதா? யாரும் நம்மளா டிவி பாக்கலையா, சோசியல் மீடியா பாக்கலையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல்ல இருந்து எப்படி எல்லாம் இருக்கிற மொழி போரில் ஈடுபட்டதே மாணவர்கள் தானே. அப்போ இல்லாத விழிப்புணர்வு இப்ப கிடைச்சிட போதா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்ப இப்ப இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப இருக்க நிலைமையில வந்துட்டு பல கட்சியில ஏற்பட மாற்றங்களும் அங்க இருக்கிற நடவடிக்கைகள்னால மக்களுக்கு இடையிலான அரசியல் விழிப்புணர்வு வந்து இந்த வழக்கமா இல்லாம இந்த டைம் கொஞ்சம் நார்மலா இருக்கிறதோட கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றேன் நான். ஏன்னா டிவிகேவோட அந்த நடைமுறைகளும் செயல்பாடுகளும் அவங்களோட வாக்குறுதிகளும் வந்து மக்களிடையே நிறைய விழிப்புணர்வுகளையும் அவங்களோட இவங்க வந்தா நம்மளுக்கு பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையையும் நிறைய அவங்க செயல்கள் மூலமா அதாவது நீங்க சொல்றது நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றேன். முதல்ல ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்னா அவங்கள முதல்ல வெல்கம் பண்ணணும் நம்ம வந்து. ஏன்னா பிகாஸ் இது வரைக்கும் அவங்க திரைப்படத்துல இருந்தாங்க சரிங்களா. அது தாண்டி சினிமா சீடை தாண்டி வந்திருக்கும் போது முதல்ல அரசியலுக்கு வராங்க. அரசியல் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். ஆனா அத மக்களுக்காக முதல்ல நம்ம பண்றோம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவங்கள ஆதரவு அளிக்கணும் அப்படிங்கறத என்னோட கான்செப்ட். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்தாதானே அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். வரத்துக்கு முன்னாடியே ஆக்ரோஷப்பட்டா எப்படி? இப்ப இதே மாதிரி வேற ஒரு நடிகர் பிரபல நடிகரா இருக்காரு, அவர் அரசியலுக்குள்ள வராரு, அவருக்கும் இதே மாதிரி ஒரு ஆதரவு கொடுப்பீங்களா, வாய்ப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஏற்கனவே கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் வந்திருக்காரு, அவங்களுக்கும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம். இப்ப போன தேர்தல்ல கூட கோயம்புத்தூர்ல அவர் ஜெயிக்கிற மாதிரி வந்துச்சு சூழ்நிலை இருந்தது. அந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் கொடுத்திருக்காங்கல்ல, முதல்ல வெல்கம் பண்ணிருக்காங்கல்ல அவங்கள. அத நாங்க அவங்கள ஆதரிச்சிருக்காங்கல்ல மக்கள். இப்ப டிவிக்கு நிறைய வாக்குறுதி நிலைப்பாடு எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஆனா டிஎம்கே வீழ்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அலையன்ஸ் எல்லாம் வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம். டிஎம்கே 70 வருஷமா இருக்காங்க, 75 வருஷமா இருக்காங்க. அவங்கள வீழ்த்தணும்னா ஒரு அலையன்ஸ் வைக்கணும். இப்ப என்டிகே மாதிரி ஒரு இது இல்லாம அலையன்ஸ் இல்லாம ஜெயிக்கணுங்கிறது அது அந்த அளவுக்கு இதா இருக்காது. இப்ப கூட உங்க நியூஸ்ல ஒரு நியூஸ் கூட பார்த்தேன், பவன் கல்யாணம் ஏதோ அலையன்ஸ் கூப்பிட்ட மாதிரி. அந்த இது வெற்றி ஆச்சுன்னா அலையன்ஸ் வச்சா கண்டிப்பா டிவிக்கே ஜெயிக்கலாம். ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழக வெற்றி கழகம் அலைன்ஸ் வைக்கணும் சொல்லக்கூடிய நபர்கள் யார்? கை தூக்கலாமா? இல்ல எஸ் நோ? எஸ் டிவிக்கு அலைன்ஸ் வைக்கணுமா? எஸ் கூட்டணி வைக்கணுமா தமிழக வெற்றி கழகம்? எஸ் நோவா? கூட்டணி வேணாம். கூட்டணி வைக்காம அவங்கள ஜெயிக்க முடியும் நம்புறீங்களா? அதுக்கு சாத்தியம் இருக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்? கூட்டணி இல்லாம ஜெயிக்கணும்னா வாய்ப்பே இல்ல. கூட்டணி வச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது, வேற யாருமே சப்போர்ட் பண்ணல. எல்லாமே ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி அவ்வளவுதான், வேற யாருமே சப்போர்ட் பண்ணல. சோ அதனால டிவிகே கூட்டணி வச்சா மட்டும்தான் பண்ண முடியும். கூட்டணி அப்படிங்கிறது யாருடைய கூட்டணி வைக்கணும், எப்படிப்பட்ட கூட்டணி உருவாக்கணும் அவங்களால ஜெயிக்க முடியும். பட் ஆனா இப்போ ஃபீல்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டன். எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பஸ் ஃபுல்லா இருக்கு. ஏடிஎம்கே பஸ் ஃபுல்லு, டிஎம்கே பஸ் ஃபுல்லு. இப்ப எந்த பஸ்ல ஏறுவாங்க? இல்ல அவங்களுடைய பஸ்ல வேற யாரும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப டிவிக்கு டிஎம்கே வீழ்த்தணும் தான் சொல்றாங்க. அதுக்கு பிஜேபியும் எதிர்த்து தான் பேசுறாங்க. அதுக்கு பதிலா ஏடிஎம்கேவோட வச்சு பிஜேபியோட நாங்க இது பண்ணல, ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேணா கூட்டணி வச்சு ஃபர்ஸ்ட் வீழ்த்தலாம். அவங்கள வந்தவனே சிஎம் சீட்டுக்கு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு.